முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தண்டையார்பட்டி பஞ்சல் தட்டி கெட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியின் பதிலா, இதுதான் மாற்றமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாராம். நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளர்களிடமிருந்து வர வேண்டும். காவல்துறை கையில் வைத்திருப்பவர் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்ற மறைமுக ஒப்புதல் வாக்குமூலத்தை வேறு அவர் அளித்துள்ளார். மேலும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவக்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டு விழா சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவக்கம் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாதம் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதா? ஒரு முறையான முதல்வர் இல்லாவிடினும் ஒரு கட்சி தலைவராவது முறையாக உள்ளாரா என்றால் அதுவும் இல்லை. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்ற செயல்களுக்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார்? இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்? தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசினுடைய முதலமைச்சருக்கு எனது கடும் கண்டனம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தலையான பணியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தண்டையார்பட்டி பஞ்சல் தட்டி கெட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியின் பதிலா, இதுதான் மாற்றமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாராம். நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளர்களிடமிருந்து வர வேண்டும். காவல்துறை கையில் வைத்திருப்பவர் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்ற மறைமுக ஒப்புதல் வாக்குமூலத்தை வேறு அவர் அளித்துள்ளார். மேலும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவக்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டு விழா சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவக்கம் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாதம் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதா? ஒரு முறையான முதல்வர் இல்லாவிடினும் ஒரு கட்சி தலைவராவது முறையாக உள்ளாரா என்றால் அதுவும் இல்லை. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்ற செயல்களுக்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார்? இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்? தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசினுடைய முதலமைச்சருக்கு
எனது கடும் கண்டனம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தலையான பணியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.